தலைவர்களும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு எழுச்சி மிகுந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருப்பது நம்முடைய இந்த ஆர்ப்பாட்டம் மட்டும்தான். இந்தியாவிலேயே இந்த அப்சல் குரு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட தினத்திலே புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலும் தந்தி தொலைக்காட்சியிலும் நான் பேசிக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அந்த விவாதத்திலே பங்கு கொண்ட கோப்பண்ணாவும் ஞான தேசிகனும் போதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எல்லாம் இதையெல்லாம் எதிர்க்க கூடாது, நாங்க எப்பவுமே உங்களோட தான் இருக்கோம், அதாவது சிறுபான்மையினர்களோட தான் இருக்கோம், நீங்களாம் இதை எதிர்க்கலாமா என்று கேட்டார்கள். நான் நேரடியாக அவர்களை பார்த்து கேட்டேன், எங்களுக்கு போதனை செய்வதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதே நேரத்தில் இன்று சட்டத்தை போட்டு காலிலே மிதித்து மனித உரிமைகளை குழியை தோண்டி புதைப்பதில் நாங்கள் பிஜேபியும் காங்கிரஸையும் ஒரே நேர்கோட்டில் தான் பார்க்கின்றோம் என்று சொன்னேன். பாஜக தலைமையிலே ஒரு ஆட்சி மத்தியிலே இருந்தால் என்ன செய்திருக்குமோ அதை தான் காங்கிரஸ் தலைமையிலான இந்த மத்திய ஆட்சி செய்திருக்கின்றது என்பதில் இரண்டாவது சந்தேகம் நிச்சயமாக இருக்க முடியாது. சிறுபான்மை மக்களை வஞ்சித்து விட்டு நாங்கள் இந்த நாட்டிலே மதசார்பின்மை நிலைநாட்டப்படுவதற்கும் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுவதற்கும் எங்களை விட்டா வேற கதி என்று பூச்சாண்டி காட்டாதீர்கள். பாஜக வந்தா, நரேந்திர மோடி வந்தா வரட்டும், அவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற கலையை வல்லமையை நாங்கள் நன்கு தெரிந்திருக்கின்றோம். We are not an immature community in India. நாங்கள் ஒன்னும் படிப்பினை பெறாத சமுதாயம் அல்ல, நாங்கள் மெச்சூர்ட் கம்யூனிட்டி. நாங்கள் அனைத்தையும் நன்கு உள்வாங்கி ஒரு பக்குவமான நிலைக்கு வந்துவிட்ட சமுதாயம் என்பதை காங்கிரஸ்காரர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க விரும்புகின்றனர். இரண்டு காங்கிரஸ்காரர்கள், ஒருவர் அப்போது காங்கிரஸிலே இருந்தார், இப்போதும் காங்கிரஸிலே இருக்கின்றார். ஒருவர் அப்போது காங்கிரஸிலே இருந்தார், அப்போது என்று நான் சொல்லும் போது நாடாளுமன்றம் தாக்குதலுக்கு இலக்கான போது அப்போது காங்கிரஸிலே இருந்தார், இப்போது பிஜேபியிலே இருக்கின்றார். இரண்டு பேரும் முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். அது என்ன செய்தி என்றால், எப்படி நாடாளுமன்றத்துக்குள் நுழையும் போது சகோதரர் தொல் திருமாவுடைய கார்ல பாராளுமன்றத்துக்கு நுழைகிறதுக்கான ஒரு பாஸ் ஒட்டி இருக்கும், அல்லது நாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ள நுழையும் போது சட்டமன்ற உறுப்பினர் என்று ஒரு பாஸ் ஒட்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு பாஸ் ஒட்டின வெள்ளை அம்பாசிடர் கார் தான் நாடாளுமன்றத்துக்கு போகுது. அந்த மாதிரி பாஸ் சொன்ன உடனே ஏதோ நாடாளுமன்ற உறுப்பினருடைய பாஸை ஒட்டி விட்டு சென்றார்களா என்று நினைக்காதீர்கள். இந்தியாவுக்கு எதிரான வாசகங்களை எல்லாம் கொட்டை எழுத்திலே எழுதி அந்த அம்பாசிடர் கார் உள்ளே போகின்றது. யார் காதல பூச்சுத்துறீங்க? இப்படி பட்டவர்த்தமாக இந்தியாவுக்கு எதிரான வாசகங்களை ஏந்தி சென்ற அந்த வெள்ளை அம்பாசிடர் கார் எப்படி நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே நுழைந்திருக்க முடியும்? நினைவிருக்கட்டும், டிசம்பர் 13, 2001 இந்த நாடாளுமன்ற தாக்குதல் நடைபெற்ற வேளையிலே வாஜ்பாய் தலைமையிலே டெல்லியிலே பாஜக தலைமையில என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி, முன்னணியினுடைய ஆட்சி இருந்த போது சவப்பெட்டி ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல் என்று பாஜக ஆட்சிக்கு கெட்ட பேர் நிகழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலேதான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. காங்கிரஸ்காரர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு, சில தினங்களுக்கு முன்பு அடல் பிகாரி வாஜ்பாயை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கின்றார்? பாராளுமன்றத்தை தாக்குதல் நடத்துவதற்கு சதி திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் என்று அறிவிக்கின்றார். செய்தித்தாள்களில் எல்லாம் வந்தது. ஆர்கைவ்ஸ்ல போய் பழைய பதிப்புகளை எடுத்து நீங்க இந்து பத்திரிகையோ வேற பத்திரிகைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2001 டிசம்பர் முதல் வாரத்தில் நாடாளுமன்றம் தாக்குதலுக்கு இலக்காக போகின்றது என்று வாஜ்பாய் சொன்ன பல செய்திகள் இருக்கின்றது. இத்துணைக்கும் பிறகும் இந்தியாவுக்கு எதிரான முழக்கங்களை ஒரு ஸ்டிக்கர் போல ஒட்டி ஒரு வெள்ள அம்பாசிடர் கார் உள்ள போச்சான். போனதை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி என்று சொல்லக்கூடிய
அந்த காட்சிகளை எல்லாம் படம் எடுக்கக்கூடிய தொலைக்காட்சியை நாடாளுமன்றத்துக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்க்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் இன்று மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய கபில் சிபல், இன்னொருவர் நஜ்மா ஹெப்துல்லா. இவர்கள் சொன்னதை தான் நான் குறிப்பிட்டேன். என்ன செய்தி? 5 பேர் நாடாளுமன்றத்தை தாக்குவதற்கு வந்தார்கள். நம்முடைய வீர மிகுந்த பாதுகாப்பு படையினர் அவர்களை சுட்டுக் கொண்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நஜ்மா ஹெப்துல்லாவும் கபில் சிபலும் திரும்ப திரும்ப சொன்னார்கள், வந்தவர்கள் 6 பேர், 5 பேர் இல்ல, where is that 6th man என்று கேட்டார்கள். தாக்கக்கூடிய நோக்கத்துடன் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே நுழைந்தவர்கள் 5 பேர் அல்ல, 6வது ஆளு. அந்த 6வது ஆளு எங்கே? அந்த 6வது ஆளு அந்த அம்பாசடர் காரை விட்டு இறங்கியதை நாங்கள் பார்த்தோம் என்று நஜ்மா ஹெப்துல்லாவும் கபில் சிபலும் தொடர்ந்து சொல்லி, இந்த க்ளோஸ் சர்க்யூட் டிவியினுடைய பதிவுகள் எல்லாம் இந்த நீதிமன்றத்தில் நாடாளுமன்ற தாக்குதல் தொடர்பான வழக்கிலே ஒரு சாட்சியமாக சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரை அது எந்த சாட்சியமும், இந்த கடைசி வரை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கிலே அந்த முக்கியமான சாட்சி மறைக்கப்பட்டிருக்கின்றது. Who was that 6th man? யார் அந்த 6வது ஆளு? ஒருத்தருக்குமே தெரியாது. விறுவிறுப்பான இந்த வழக்கிலே, மிக மோசமான தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் குறித்த இந்த வழக்கில் அந்த மாதிரி ஐடென்டிபிகேஷன் பரேட் இல்ல. அதுக்கு பதிலாக அப்சல் குருவை முதலிலே தொலைக்காட்சிக்கு முன்னால காட்ட வச்சு, தொலைக்காட்சியிலே அவர் ஒப்புதல் வாக்குமூலம் தந்ததாக சொல்கிறார்கள். அப்படி ஒப்புதல் வாக்குமூலம் தரும்போதும் கூட இதே வழக்கிலே கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்ட SAR ஜீலானி யார் என்றே எனக்கு தெரியாது என்று முதலிலே அந்த நேரலை ஒளிபரப்புல அப்சல் குரு சொன்னதையும், அதற்கு பிறகு போலீஸ்காரர்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக இவர்தான் SAR ஜீலானி, அவருக்கும் இதிலே பங்கு உண்டு என்று கன்ஃபெஷன் பை coercion, அதாவது வற்புறுத்தலின் காரணமாக, துன்புறுத்தலின் காரணமாக அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததை இந்த நாடே பார்த்தது. பயங்கரவாதிகளுக்கு, தீவிரவாதிகளுக்கு சட்டம் கிடையாது. ஆனால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நிச்சயமாக சட்டம் உண்டு. ஒரு பக்கம் ஜுடிஷியரி, நீதி பரிபாலன சபை, இன்னொரு பக்கம் எக்ஸிகியூட்டிவ், அந்த நீதி பரிபாலன சபையினுடைய விஷயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள். இரண்டும் வேறு வேறு. அதனாலதான் ஒருவருக்கு தூக்கு தண்டனை உச்ச நீதிமன்றம் கொடுத்தாலும் கூட கருணை மனுவை கொடுக்கக்கூடிய, அதை பரிசீலிக்கக்கூடிய அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் இங்கே இந்த கருணை மனு வரும்போது, போட்டாற்றாளர் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட அப்சல் குரு எந்த ஒரு பயங்கரவாத இயக்கத்தையும் சார்ந்தவர் அல்ல என்று சொன்ன உச்ச நீதிமன்றம் 80 சாட்சிகள் இந்த வழக்கிலே விசாரிக்கப்படுகிறார்கள். அந்த 80 சாட்சிகளில் ஒருவர் கூட அப்சல் குருவுக்கு இந்த வழக்கிலே நேரடியான தொடர்பு இல்லை என்று சொன்ன பிறகு, இதையெல்லாம் கவனிக்காமல் நாட்டின் கூட்டு மனசாட்சியின் அடிப்படையிலே தீர்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நியாயமான ஒரு அரசாங்கமாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? அப்சல் குருவினுடைய கருணை மனுவை ஏற்றுக்கொள்வதை விட சட்ட ரீதியாக வேறு எந்த வழிமுறையும் இல்லாத ஒரு நிலைதான் இருக்கின்றது. ஆனால் காவி பயங்கரவாதம் பற்றி பேசியாச்சு. இனி அப்சல் குருவை தூக்கிலே தொங்கவிட்டால் தான் ரைட் விங், அதாவது வலதுசாரி இந்துத்துவ சங் பரிவார் ஆதரவாளர்களுடைய வாக்குகளை எல்லாம் நாம் பெற முடியும் என்ற அடிப்படையில் for sheer politics, வெறுமனே அரசியல் காரணங்களுக்காக ஒரு அப்பாவினுடைய உயிர் இன்று அந்த சனிக்கிழமை தூக்கிலே தொங்கவிடப்பட்டிருக்கின்றது என்பதை நிச்சயமாக நாங்கள் அறிவோம். இதற்கான பாடத்தை நிச்சயமாக இந்த நாட்டிலே உண்மையான ஜனநாயகம் இருக்க வேண்டும், உண்மையான மனித உரிமை நிலைநாட்டப்படும் வேண்டும் என்று விரும்பக்கூடிய அனைவரும் சேர்ந்து இந்த பாஜக போன்று ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிக்கு நிச்சயமாக முடிவுரை எழுதக்கூடிய நாள் வெகு தொலைவிலே இல்லை. அதே நேரத்தில் உமர் அப்துல்லாவினுடைய ஸ்டேட்மெண்ட் இன்று காலையிலே பத்திரிகைகளிலே வந்திருக்கின்றது. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்சல் குரு
தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார் என்பதோடு அவர் முடித்திருக்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக அவர் தூக்கிலே தொங்கவிடப்பட்டிருக்கின்றார் என்றாலோடு அவர் முடித்திருக்க வேண்டும். அவர் தன்னுடைய வரம்புகளை எல்லாம் மீறி தோழர் திருமாவர்கள் குறிப்பிட்டது போல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறி நம்முடைய 3 தமிழ் சகோதரர்களுடைய விஷயத்தை பற்றியும் அவர் பேசியிருக்கின்றார். பேரறிவாளன், முருகன், சாந்தன் என்ற அந்த 3 நம்முடைய சகோதரர்களுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவர்களுடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகு அதை எதிர்த்து அவர்கள் கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த வழக்கு நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கின்றது. நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த நாட்டினுடைய நீதி அரசர்கள், ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளே இந்த நாட்டிலே மரண தண்டனைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள். இப்போது உச்ச நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிபதி KS ராதாகிருஷ்ணனும் இன்னொரு நீதிபதியும் சேர்ந்து சமீபத்திலே கொடுத்த வழக்கிலே சொன்ன வாசகம் மிக முக்கியமானது. அரிதிலும் அரிதான விஷயத்தில் மட்டும்தான் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அந்த நியதியை விசாரணை நீதிமன்றம் தொடங்கி உச்ச நீதிமன்றம் வரை பல வழக்குகளிலே தவறாக புரிந்து கொண்டு விடுதலை செய்யப்பட வேண்டியவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நிச்சயமாக நம் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து இந்த 3 சகோதரர்களும் விடுதலை செய்யப்படக்கூடிய நாள் வெகு தூரத்திலே இல்ல. இந்த உண்மையை மறந்துவிட்டு உமர் அப்துல்லா இப்படி பேசியிருப்பதை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த நாட்டினுடைய நீதி பரிபாலன முறைமைகள் விரிவாக பேச வேண்டிய ஒன்றல்ல, சந்தி சிரிக்கின்றது. அதற்கு எடுத்துக்காட்டாகவே நீதிபதி KS ராதாகிருஷ்ணன் தலைமையிலான பெஞ்ச் இந்த உச்ச நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கொடுக்கிறதுல கூட பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்தியா நிச்சயமாக தூக்கு தண்டனையை தன்னுடைய சட்ட புத்தகத்தில் இருந்து தூக்கி எறிய வேண்டும். அப்சர் குருதான் கடைசியாக இந்த நாட்டிலே தூக்கிலே தொங்கவிடப்பட்ட ஒரு நிரபராதி, உண்மையான நாட்டுப்பட்டுள்ள இந்தியர் என்ற நிலை உருவாக வேண்டும் என்று சொல்லி அதற்காக தொடர்ந்து நாம் உழைப்போம், போராடுவோம் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நன்றி.